எபிசோட் 496. ஹெர்பலிஸ்ட் சிட்டிக்கு வந்த ஹரிஷ் அங்கு தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ரூமை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அந்த ரூம் பொறுப்பாளர் சொன்ன வில்லா நம்பர் 4 வெளியிலிருந்து பார்க்கவே அட்டகாசமாக இருந்தது. ஆனால் அதை சுற்றி ஒரு வேலி அமைக்கப்பட்டிருக்க, அதை அடுத்து ஒரு சிறிய கொட்டகை போன்ற இடம்தான் இருந்தது. அதுதான் தனக்கான ரூம் என புரிந்து கொண்ட ஹரிஷ் அதன் கதவை பார்க்க வெளிப்பக்கம் பூட்டு கூட இல்லாமல் சும்மா திறந்துதான் கிடந்தது. ஹரிஷ் அதன் உள்ளே நுழைய சட்டென்று ஏதோ கடுமையான மற்றும் மோசமான வாடை அவனை தாக்கியது. என்ன கொடுமது என்றபடி அவன் அந்த ரூமை சுற்றி பார்க்க, அவனை தங்க வைப்பதற்காகவே ஒரு ஸ்டோரேஜ் ரூமை தற்காலிகமாக காலி செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் போதே தெரிந்தது. அதிர்ஷ்டவசமாக அதன் உள்ளே ஒரு டேபிள், சேர், பெட் மற்றும் பாத்ரூம் இருந்தது. அந்த இடம் சிறியதாக இருந்தாலும் தேவையான வசதிகளை கொண்டிருந்தது. ஓஹோ, இதான் உங்க ட்ரிக்கா என நினைத்து தனக்குள் சிரித்த ஹரிஷ் உள்ளிருந்து கதவை சாத்திவிட்டு அங்கிருந்த சேரில் உட்கார்ந்தான். இதற்கிடையில் ஹெர்பலிஸ்ட் சிட்டியின் மெயின் பில்டிங்கின் உள்ளே ஹெட் ஆஃபீஸர் கைகளை கட்டிக்கொண்டு தன் முன்னால் இருந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய வலது கையாக இருக்கும் முதியவர் உள்ளே வர அவருடைய கைகளில் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருந்தது. நாங்கள் சேகரித்த டீட்டெயில்ஸோட அடிப்படையில் பார்க்கும்போது ஹரிஷ் ரேடியன்ஸ் அமைப்பு கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்போட எல்லைகள் கொஞ்ச நாளுக்குள்ளேயே விரிவடைஞ்சிக்கிட்டு வர்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹரிஷ் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 8 விதமான யாராலையும் தயாரிக்க முடியாத அபூர்வமான ஹெர்பல் டேப்லெட்ஸை தயாரித்து காட்டியிருக்கான். அதில் பெரும்பாலும் யாரோட உயிரையாவது காப்பாற்றணுங்கிற இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் நடந்திருக்கு. எல்லா தடவையும் அவன் அந்த முயற்சியில் ஜெயிச்சும் இருக்கான். என்னோட கெஸ்ஸிங் சரியாக இருந்தால் அவனுக்கு இன்னும் கூட நிறைய ஹெர்பல் மெடிசன் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அந்த முதியவர் சொல்லிக்கொண்டே கையில் இருந்த பேப்பர்களை ஹெட்டின் முன்னால் டேபிளில் வைத்தார். அதற்கு லேசாக தலையை அசைத்த அந்த ஹெட், அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆள் ஏற்பாடு செஞ்சீங்களா, என்ன தெரிஞ்சது என்று கேட்டார். ஆமாம், ஆனால் அந்த பையனோட நடவடிக்கைகள் ஏதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. அந்த முதியவர் சொல்ல, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல, வித்தியாசம்னா என தன் முன்னால் இருந்த ரிப்போர்ட்ஸை பார்த்து கொண்டே அவரிடம் கேட்டார் அந்த ஹெட். அதாவது நேற்று ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சதுக்கப்புறம் அதை நினச்சி சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு கால் போன போக்கில் சிட்டியில் கொஞ்சம் தூரம் நடந்தான். அப்புறம் இங்கேயும் வந்து அவனுக்கான ரூமை தேடி போகாமல் சும்மா ரோட்டில் உட்காந்துருக்கான். அப்புறம் ஒரு கார் வந்து அவனை கூட்டிக்கிட்டு கோபிநாத் வீட்டுக்கு போயிடுச்சு என சொல்லிக்கொண்டே வந்தவர் சட்டென்று நிறுத்த, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த கொஞ்சம் வருஷமாக கோபிநாத் ஏதோ விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா நமக்கு ஒரு தடவை நியூஸ் வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஹரிஷ் ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறதுல ஜீனியஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் கோபிநாத்தோட பழைய ஃப்ரெண்டு கணபதிக்கும் ஹரிஷுக்கும் பர்சனலாக பழக்கம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த கணபதியும் இப்போ டெல்லியில் தான் இருக்காரு. ஸோ அவர் 2 பேருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கலாம் என கூறிய ஹெட் இயல்பாக தோளை குலுக்கினார். இது எல்லாமே எனக்கும் தெரியும், அதை நினச்சி நான் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலை. கோபிநாத்தோட வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து அவரோட மகன் பிரசாத் கூட சேர்ந்து நேராக அவங்களோட முன்னோர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு போனாங்க. அடுத்ததாக கோபிநாத் அவரோட மொத்த ஃபேமிலியையும் கூட்டிகிட்டு அங்கே வந்திருந்தார். அதுக்கு மேலே அந்த மலையில் என்ன நடந்துச்சுன்னு சரியாக தெரியல. அந்த பெரியவர் யோசனையுடன் கூற, என்ன என்றபடி ஹெட் முகத்தை சுளித்தார். ஹரிஷ் எதற்காக கோபிநாத் குடும்பத்துடன் சேர்ந்து அவர்களுடைய முன்னோர்களின் சமாதிக்கு செல்ல வேண்டும்? ஒருவேளை நமக்கு தெரியாமல் அந்த குடும்பத்துக்கும் ஹரிஷுக்கும் ஏதாவது நேரடி சம்மந்தம் இருக்குமோ என்று அவருக்குள் சந்தேகம் ஏற்பட்டது. கோபிநாத்திற்கு டெல்லியில் இருக்கும் செல்வாக்கு பற்றி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் ஃபேமிலி மெம்பர்கள் மட்டும் செல்லும் ஒரு இடத்திற்கு ஹரிஷ் ஏன் சென்றான் என்று எவ்வளவு யோசித்தாலும் அவர்கள் இருவருக்கும் புரியவில்லை. சரி, நாம் அடுத்தது என்ன செய்யணும்? முதியவர் சடனாக கேட்க, ஹரிஷ் இப்போ ஹெர்பல் சிட்டிக்கு திரும்பி வந்துட்டான் தானே? அவன் நம்ம கண்ட்ரோலில் இருக்க வரைக்கும் நம்மளால் என்ன வேணாலும் செய்ய முடியும் என்ற ஹெட்டின் முகம் இறுகியது. மறைமுகமாக அவ்வளவு எச்சரித்த பிறகும் தன்னுடைய கோரிக்கையை அவன் மறுத்துவிட்டு சென்றதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஹரிஷ் இப்போ எப்படி இருக்கான் என அவர் மேலும் கேட்க, எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலமாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அவங்க அவனை ஒரு ஸ்டோரேஜ் ரூமில் தங்க வச்சுருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் ஹரிஷ்கிட்ட இருந்து அதுக்கான எந்த ரியாக்ஷனும் வரல. முதியவர் நடந்த உண்மையை கூறினார். ஹெர்பலிஸ்ட் சிட்டியில் அவன் இருக்கிற காலத்தில் அவனுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கற்றுக் கொடுக்க சொல்லுங்க என்று உத்தரவிட்ட அந்த ஹெட்டின் முகத்தில் ஒரு குளிர்ச்சியான புன்னகை தோன்றியது. அதே நேரம் தன்னுடைய ரூமில் இருந்த ஹரிஷ் முதல் நாள் முழுவதும் அலைந்து திரிந்ததில் குளிக்க வேண்டும் போல இருக்க அதற்காக பாத்ரூமுக்குள் நுழைந்தான். அவன் முகத்தில் சோப் தேய்த்து கொண்டிருந்த போது சடனாக ஷவரில் இருந்து விழும் தண்ணீர் நின்றது. அடிச்ச என்றபடி முதலில் டென்ஷனான அவன்
ஓ, நீங்கள் அப்படி தான் என் கூட விளையாடணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? நான் கூட உங்களை கொஞ்சம் பெரிய மனுஷங்க நினச்சிட்டேன் என்றபடி கோபத்துடன் அந்த ஷவரை அறைந்தான். அந்த ஷவர் தான் உடைந்து விழுவது போல் ஆனதை தவிர ஒரு துளி நீர் கூட வெளியே வரவில்லை. இப்போ என்ன பண்ணலாம்? ஹரிஷ் யோசனையோடு நின்று கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டில் யாரோ கொடூரமாக பாடும் சத்தம் கேட்டது. அட கடவுளே, இனி இந்த கொடுமையை வேற சகிச்சுக்கணுமா என தலையில் அடித்து கொண்டான். ஒரு டவலை எடுத்து தன் முகத்தில் இருந்த சோப்பை துடைத்தவன் ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தான். தன்னுடைய பாத்ரூம் பைப்பும் பக்கத்து வில்லாவின் பைப்பும் ஒன்றாக ஒட்டி இருப்பதை பார்த்தான். அந்த 2 குழாய்களையும் கொஞ்ச நேரம் பார்த்த ஹரீஷின் முகத்தில் திடீரென ஒரு குறும்பு சிரிப்பு தோன்றியது. இடுப்பில் ஒரு துண்டை கட்டியவன் ஜன்னலுக்கு வெளியே கையை நீட்டி அந்த ஏரியாவில் வேறு யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு வில்லா பைப்புக்கும் அவனுடைய பைப்புக்கும் இணைப்பாக இருந்த வால்வை திருப்பி விட்டான். இப்போது அவனுக்கு பழையபடி தண்ணீர் வர ஆரம்பித்தது. ஆனால் பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு அலறல் கேட்டது. என்ன ஆச்சு? இங்க என்ன நடக்குது? ஏன் தண்ணி திடீர்னு நின்று போச்சு என்று அங்கிருந்து கத்தும் சத்தம் தொடர்ந்து கேட்க ஹரீஷ் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன் வேலையில் பிஸியாக இருந்தார். அந்த வில்லாவில் இருந்தது வேறு யாரும் இல்லை, போட்டியின் முதல் ரவுண்டில் ஹரீஷுடன் சண்டை போட்ட விபின் தான். சடனாக தண்ணீர் நின்று போனதில் தாங்க முடியாத கோபத்தில் கத்தியவன் ஹரீஷை போலவே அந்த ஷவரை ஓங்கி அடித்தான். ஆனால் ஈரமான தரை காரணமாக அவன் பேலன்ஸ் தடுமாறி பொத்தென்று கீழே விழுந்தான். நமக்கு நேரம் சரியில்லாத போது பட்ட காலிலேயே படும் என்று ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்வார்கள். அதுபோல விபின் எழுவதற்கு முன்பே அவன் அடித்த ஷவர் உடைந்து தலையிலேயே விழுந்தது. அம்மா! வலியுடன் கத்தியவன் மெதுவாக சுவரை பிடித்து எழுந்து நின்றான். பின்பு ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தவன் அவனது பாத்ரூமுக்கு வெளியே 2 குழாய்கள் இருப்பதையும் அதில் அவன் பாத்ரூமுக்கு வரும் வால்வு மூடப்பட்டு இன்னொன்று திறக்கப்பட்டு இருப்பதையும் கவனித்தான். என்ன தைரியம் இருந்தா என்னோட ரூம் தண்ணியை யாரோ திருட ட்ரை பண்ணியிருப்பாங்க என்று திட்டியபடி உடம்பில் இருந்த சோப்பு நுரையை ஒரு துண்டு கொண்டு வேகமாக துடைத்தான். தண்ணீர் ஊற்றாததால் உடலெல்லாம் ஒரு மாதிரி இருக்க அதை கண்டுகொள்ளாமல் வேகமாக தன் ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு அவசரமாக தன் வில்லாவை கதவை திறந்து வெளியே வந்தான். விபின் தன் வில்லா பக்கத்தில் இருந்த அந்த ஸ்டோரேஜ் ரூம் முன்னால் வந்தபோது ஹரீஷ் குளித்து முடித்திருந்தார். அப்போது கதவை யாரோ முரட்டுத்தனமாக தட்டும் சத்தம் கேட்க, யாரது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சப்போஸ் நீங்க அந்த கதவை உடைச்சா அதுக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும் சொன்ன ஹரீஷ் எரிச்சலுடன் கதவை நோக்கி நடந்தான். இருந்தாலும் வெளியில் இருந்த விபின் பொறுமை இழந்து வேகமாக உதைத்ததில் அந்த கதவு 2ஆக பிளந்தது. எவன்டாது என கோபமாக கத்தியபடி பார்த்த ஹரீஷ் அங்கே நிற்பவனை பார்த்து, ஓ நீயா, உனக்கு என்ன வேணும்? நீ தான் அந்த கதவை உடைச்சியா என்று கேட்டான். இப்படி என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்? எதுக்காக என் பாத்ரூமுக்கு வர தண்ணியை உன்னோட பாத்ரூமுக்கு திருப்பி விட்ட? இப்படி திருடுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? இப்ப என்னால சரியா குளிக்க கூட முடியல கத்திய விபின் கோபத்தில் முஷ்டிகளை இறுக்கினான். விபின், கொஞ்சம் அமைதியாரு. நான் எதையும் திருடலை, கடன் தான் வாங்கினேன். பக்கத்து பாத்ரூம்ல நீயும் குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திறந்து விட்டுறலான்னு நினைச்சிருந்தேன். ஹரீஷ் சாதாரணமாக பதில் சொல்ல விபின் அவனை இன்னும் ஆவேசமாக முறைத்தான். இப்போது இருக்கும் நெருக்கடியான சூழ்நிலையில் விபினிடம் வம்பு வளர்ப்பது தனக்கு தான் பாதகமாக முடியும் என ஹரீஷ் உணர்ந்தான். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியுடன் பிணக்கில் இருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சண்டை ஏற்பட்டால் நிச்சயம் அவர்கள் விபினுக்குத்தான் சப்போர்ட் செய்வார்கள் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அந்த அளவிற்கு போக வேண்டாம் என்று நினைத்தவன் ஜன்னல் வழியாக மீண்டும் குழாய்களை பழையபடி மாற்றிவிட்டு, சாரி விபின், எனக்கு நிஜமாவே தெரியாது என்று மன்னிப்பு கேட்பது போல நடித்தான். அதற்கு மேலும் அவனுடன் சண்டை போட முடியாத விபின் ஏதோ முணுமுணுத்து விட்டு அங்கிருந்து விலகிச் சென்றான். அப்போதைக்கு வேறெதுவும் வேலை இல்லாததால் ஹரீஷ் அந்த இடத்தை சுற்றி வர முடிவு செய்தான். ஆனால் அதை முழுவதுமாக பார்த்தபோது ஹரீஷ் மேலும் அதிருப்தி அடைந்தான். அங்கிருந்த எல்லோருமே சமமாக நடத்தப்பட வேண்டிய போட்டியாளர்கள். ஆனால் அவன் ஒரு பழைய ஸ்டோரேஜ் ரூமில் இருக்க மற்ற போட்டியாளர்கள் எல்லோரும் தனித்தனியான ஆடம்பர வில்லாக்களில் தங்கியிருந்தனர். இவனுங்க என்னை இரிட்டேட் பண்ண நினைச்சது ஓகே, பட் இதுக்கெல்லாம் நான் பயந்து இவங்க காலில் விழுந்துருவான்னு எப்படி நினைச்சாங்க? இதையெல்லாம் விட மோசமான எத்தனையோ சிச்சுவேஷனை நான் கடந்து வந்திருக்கேன் என தனக்குள் நினைத்து கொண்ட ஹரீஷ் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி ஸ்டைலாக நடந்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென அந்த இடத்தில் பலத்த சத்தம் கேட்டது. உன்னை இந்த போட்டியில் யார் கலந்துக்க சொன்னது? நீ எங்கள் குடும்பத்தோட அவமானம். பாதி தலை நரைத்து போயிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதன் ஆவேசமாக கர்ஜித்தான். அப்பா, நான் என் அக்கா மாதிரி இந்த போட்டியில் கலந்துக்க கூடாது. சின்ன வயசுல இருந்தே நீங்கள் உங்களோட நல்ல பேரை பற்றி மட்டும்தான் கவலைப்படுறீங்க, மற்ற யாரை பற்றியும் நினைக்கிறது இல்லை. நீங்கள் எப்போவாவது என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு அட்லீஸ்ட் யோசிச்சாவது பார்த்துருப்பீங்களா? ஒரு இளம் பெண் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் சத்தமாக எதிர்த்தாள்.
ஆனால் அவளுடைய குரலில் சோகம்தான் தெரிந்தது. அவள் பேசி முடித்த உடனேயே அந்த அப்பா மறுபடியும் கத்த ஆரம்பித்தார். உன் அக்காவோட உன்னை கம்பேர் பண்ண உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? அவள் இந்த தலைமுறையோட டாப் 5 ஹெர்பலிஸ்டில் ஒருத்தி. அவளோட டேலண்ட் பக்கத்தில் யாராலையும் வர முடியாது, முக்கியமாக உன்னால. அந்த மனிதன் ஒரு எதிரியை பார்ப்பது போல அவளை குளிர்ச்சியாக பார்த்தார். அவள் எதுவும் பேச முடியாத இயலாமையுடன் அப்படியே நிற்க, இதுக்கு மேலேயும் என்னை சங்கடப்படுத்தாம நீ இப்பவே இங்கிருந்து வெளியே போயிரு என்று அந்த நபர் கூற, இல்லை நான் போக மாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் இந்த போட்டியிலிருந்து விலகி போக மாட்டேன் தலையாட்டிய அந்த பெண் உறுதியோடு மறுத்தாள். இங்க பாரு, நம்ம குடும்பத்துல உன்னோட இடம் எதுன்னு மறந்துடாத. உன்னோட அக்கா எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கா, ஆனா நீ எப்ப பார்த்தாலும் ஏமாற்றத்தை தவிர வேற எதையுமே தந்ததில்லை. அந்த நபர் இறுக்கமான முகத்துடன் ஏளனம் செய்ததுடன், இங்க பார் ஓவியா, ஒழுங்கா நான் சொல்றத கேளு, உன்னால முடியாத ஒன்றை செய்யணும்னு நினைக்காத என எச்சரிக்கும் விதமாக கூற, தன் அப்பாவின் வார்த்தைகள் ஓவியாவின் மனதில் ஒரு கூர்மையான கத்தி போல வெட்டியது. அப்படிலாம் எதுவும் இல்லை, கண்டிப்பா இதை என்னால் செய்ய முடியும், நான் தொடர்ந்து போட்டியில கலந்துக்கு தான் போறேன், நானும் தகுதியான பொண்ணுதான்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். தன்னை மீறி சத்தமாக கத்திய அந்த பெண்ணின் குரலில் ஒரு ஆழமான வலி வெளிப்பட்டது. உன் அப்பா கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளோ தைரியம் என்றபடி அந்த நபர் மகளின் முகத்தில் அரைவது போல கையை உயர்த்தினார். ஆனால் அவளுடைய தீவிரமான கண்களை பார்த்ததும் அந்த நபருடைய கை அந்தரத்தில் அப்படியே அசையாமல் நின்றது. அவளுடைய கண்களில் தெரிந்த கலவையான உணர்ச்சிகளை பார்த்து பேச முடியாமல் தடுமாறியவர் பின் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு, இப்ப என்ன, நீ உன்னை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த போட்டியில தொடர்ந்து கலந்துக்க போற, அப்படிதானே? ஆனா அது அவ்வளோ சுலபமா இருக்காது. நான் உன்னோட வில்லாவை வேற யாருக்காவது மாத்தி விட போறேன். அடுத்த ரவுண்டு நடக்க இன்னும் 5 நாள் இருக்கு. அது வரைக்கும் நீ என்ன செய்ய போற நானும் பார்க்க விரும்புறேன் என்றவர். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்த கொஞ்ச நாளைக்கு நீ தங்குறதுக்கு இடம் இல்லாம இங்கேயே இருக்க முடியும்னு நான் நினைக்கல. ஆனா உண்மையிலேயே நீ திறமையானவன் நினைச்சா வீட்டுக்கு வர வேண்டாம், உன்னால என்ன முடியுமோ அதை செய். அந்த நபர் கோபமாக சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அவளுடைய அப்பா அந்த இடத்தை விட்டு வெளியேறியதும் ஓவியா தனது உதட்டை அழுத்தமாக கடித்து தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சித்தாள். ஆனால் அதற்கு மேல் முடியாமல் அப்படியே கால் மடிந்து உட்கார்ந்தவள் தன் தலையை முழங்கால்களுக்குள் ஆழமாக புதைத்தாள். அங்கு நடந்த எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஹரிஷின் முகத்தில் ஒரு ஆச்சரியம் தெரிந்தது. ஏனென்றால் அந்த பெண் ஓவியாவை அவன் ஏற்கனவே சந்தித்திருக்கிறான்.